இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காஸ் எலிமினேஷன் மெத்தட். அதுக்கு வந்து நமக்கு ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன்ஸ் என்னென்னா 3x + 4y + 5z = 18, 2x, -y + 8z = 13, 5x - 2y + 7z = 20. ஃபஸ்ட்டு கிவன் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை நம்ம AXB ஃபார்முக்கு எழுதிக்கணும். ஸோ த கிவன் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஈக்குவலன்ட் டு coefficient of x, y, z matrix form எழுதணும். coefficient of x 3, coefficient of y 4, coefficient of z வந்து 5. சிமிலராக நெக்ஸ்ட்டில் 2 - 1 8, 5 - 2 7, then x, y, z equal to 18 13 20. இது வந்துட்டு AX = B ஃபார்முக்கு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறீங்க. இது வந்து A, Bன்னு சொல்லுவோம். A, B = 3 4 5, 18, 2 - 1 8, 13, 5 - 2 7, 20. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா த அபவ் மேட்ரிக்ஸை த ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸை வந்துட்டு நம்ம அப்பர் ட்ரையாங்குலராக கன்வெர்ட் பண்ணணும். அப்பர் ட்ரையாங்குலராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு A, B is approximately equal to ஃபஸ்ட்டு R1 அப்படியே வச்சுக்கிறீங்க. இது வந்துட்டு ரோ 1, இது ரோ 2, இது ரோ 3. ஸோ R1ங்கிறது அப்படியே வச்சுக்கிறீங்க. 3 4 5 18. செகண்ட் R2வை அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் இந்த மூணையும் நம்ம என்ன பண்ணணும்னா 0 பண்ணணும். R2ல் ஃபஸ்ட் ரோல் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன பண்ணுன்னா 0 பண்ணணும். ஸோ R2க்கு நம்ம என்ன எழுதுகிறோன்னா R2 = 5R2 - 2R3ன்னு எழுதுறீங்க. அப்போ எழுதும்போது என்ன ஆகுதுன்னா 0 - 1 26 25 ஆகுது. நெக்ஸ்ட்டு R3யை வந்து 5R1 - 3R3. R1-ஐ 5ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். -3யை R3யை 3ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணிங்கன்னா 0 26 4 30 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு A, B is approximately equal to 3 4 5 18, 0 - 1 26 25. இப்போ இதில் R1-ஐ அப்படியே வச்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் R2ல் வந்து இந்த எலமெண்ட் வந்து 0 ஆயிடுச்சு. ஸோ R2வையும் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். R3யை மட்டும் என்ன பண்ணணுன்னா தேர்ட் ரோவில் இருக்கிற செகண்ட் எலமெண்ட்டை நம்ம 0 பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா 26R2 + R3ன்னு போடுறீங்க. போடும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 0 0 68 680 618 கிடைக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பேக்வர்ட் சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க. லாஸ்ட் இருக்குது Z டேர்ம். ஸோ 680 × Z = 680. அப்போ Z = 1 வரும். சிமிலராக நெக்ஸ்ட்டு இது வந்து எக்ஸ் டேர்ம் இங்கே 0 - y + 26 Z = 25, -y + 26 × Z வேல்யூ 1 = 25. இது சப்ஸ்டியூட் பண்ணும்போது y = 1ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 3x + 4y + 5z = 18. 3x + 4 × y வேல்யூ 1, 5 × z வேல்யூ வந்து 1. ஸோ 18, 3x + 9 = 18, 3x = 9, x = 3ன்னு வரும். இதுலேருந்து நமக்கு x, y, z வேல்யூ கிடச்சிச்சு. x = 3, y = 1, z = 1.